நிலவரங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இருவருக்குமே வந்து வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பரபரப்பான பிரச்சாரங்கள் வந்து இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்ட நிலையில்தான் வந்து வேகமாக வந்து பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. மற்ற வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு வேட்பாளர்கள் சொல்கிறது வந்து வெற்றி எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். உண்மையிலே வெற்றி என்பது யாருக்கு கன்னியாகுமரி மாவட்டம்? அதாவது போட்டியிடுற எல்லாருமே வந்து வெற்றி பெறணுன்ற வந்து ஆசையோடு தான் கண்டிப்பாக போட்டியிடுவார்கள். ஆனால் கலைஞர் நிலவரப்படி பார்த்திங்கன்னா வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இந்திய கூட்டணியான எங்கள் கூட்டணிக்கு வந்து மிக வலிமையாக இருக்கிறது. கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நிம்மதியாகவும் வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை இருக்கிறது. ஏன்னா மத்தியில் ஆளும் பாஜக அரசு வந்து சிறுபான்மையினருக்கு வந்து மணிப்பூராக இருக்கட்டும், இதுவரை அவங்களுடைய திட்டங்களை நிறுத்துவது மட்டுமல்ல, அவங்களை வந்து கஷ்டப்படுத்தி இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்று. ஸோ அதனால் வந்து ஒரு மாற்றம் வேண்டும். இது சிறுபான்மையினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் அதில் இருக்கிறது. மத்தியில் மாற்றத்தை தேவை. அதற்கு வந்து நாம் எல்லாம் ஒருமனதாக வந்து இந்திய கூட்டணி வெல்ல வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு அவங்க வந்து விட்டார்கள். அது வந்து களத்திலே தெரிகிறது. மக்களிடம் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அமித்ஷா வருகைக்கு பிறகு பாஜகவினர் வந்து ஒரு உத்வேகம் அடைந்திருக்கின்றனர். அதுவும் வந்து வாக்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தலைவர்கள் வருவார்கள் எல்லாம் சொல்லுவோம். இப்போ பிரதமர் மோடி அவர்களும் வந்திருந்தார்கள், அமித்ஷா அவர்களும் வந்திருந்தார்கள். ஆனால் வந்து அது வந்து அவங்க கட்சியினர்கிட்ட வந்து உற்சாகத்தை கொடுக்கும் தவிர வந்து மக்களிடம் பெரிய உற்சாகத்தை கொடுக்காதுன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அவங்க வருகை வந்து அது ஒரு செல்லா காசு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது வந்து அவங்களுடைய வருகை வந்து அதாவது பாஜக வலுவாக தமிழகத்தில் இருக்குது என்று சொன்னால் அதை வந்து குமரி மாவட்டம் சொல்லலாம். ஆனால் குமரி மாவட்டத்தில் வந்து இந்திய கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. இன்று இப்போ வந்து தேர்தல் முடிந்தவுடன் அதோடைய ரிசல்ட்டில் வந்து தெரியும். இந்த உங்களுடைய பார்வையில் பிஜேபியை இந்த மாவட்டத்தில் தோற்கடிப்பாங்க. எதனால பிஜேபியை தோற்கடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புரியல. உங்கள் பார்வையில் பிஜேபி இந்த மாவட்டத்தில் தோற்கடிப்பாங்க. அந்த ஏன் பிஜேபியை தோற்கடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பாஜக அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இனத்தை மட்டும் ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் பிரிவினையை கொண்டு வந்து அதில் அரசியல் காண நினைக்கிறார்கள். ஆனால் வந்து அது வந்து இந்த வாட்டி வந்து செல்லாது அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா வந்து மாற்றங்கள் தேவை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எல்லாருமே குமரி மக்கள் எல்லாம் இருந்திருக்கும். மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள் திரும்பவும் வரக்கூடாது. பொய் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த பாஜக வந்து மீண்டும் வந்து வரக்கூடாதுன்றதில் வந்து உறுதியாக இருக்கிறார்கள். ஏன்னா வந்து பொய் வாக்குறுதிகளை வந்து சொல்லிடுறார்கள். இப்போவும் அதுதான் மதிப்புக்குரிய பொன்னார் அவர்களை பார்த்திங்கன்னா வந்து அவங்க செஞ்சதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க சரியில்லை, இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு வந்து இப்போ என்னுடைய ஊதியத்தை எல்லாத்தையும் வந்து நான் ஏழை மக்களுக்கும் குழந்தைகளோட கல்வி உதவிக்காகவும் வந்து விளையாட்டுத்துறைக்கு மட்டும் செய்திருந்தேன். பல நாட்களாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கேன். ஆனால் வந்து இப்போ சடனாக வந்து தேர்தல் காலத்தில் போது நானும் வந்து என்னுடைய ஊதியத்தை வந்து நான் வந்து பொதுமக்களுக்காக தான் செலவு செய்தேன் என்று ஒரு சொல்கிறாங்க. 4 வழிச்சாலையை மீட்டெடுத்து வந்து நம்ம ஆரம்பித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் 4 வழிச்சாலைக்கு நான் தான் பேசினேன் என்று சொல்லிடுறார்கள். வந்தே பாரத் ரயிலாக இருக்கட்டும், வந்தே பாரத் ரயில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து அதை வந்து முதல் நாளிலிருந்து சென்னை டு திருநெல்வேலி அவங்க அறிவித்த உடனே வந்து கன்னியாகுமரி நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை தொடர்ந்து ஃபாலோ செய்து வந்து அதை மீட்டும் கொடுத்தோம். அதையும் வந்து கிளைமேட் அதாவது இப்போ செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அது நான் செய்தோம் என்று சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்னால் தான் வந்தது என்று ஒரு பொய்யான இதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டும். மக்கள் இந்த வாட்டி தெளிவாக இருக்கிறார்கள். பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.